விவாஹா த சென்னை சில்க்ஸ். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நம்மிடம் இருக்கார், பேசலாம் சார். வணக்கம் சார். நேற்று வேலூரில் நடைபெற்ற கூட்டம் எப்படி பார்க்குறீங்க? காவல்துறை அனுமதி சரியான நேரத்தில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காவல்துறை விதிமுறைக்குட்பட்டு நிகழ்ச்சிகள் எப்படி நடைபெற வேண்டும் என்பதை ஆய்வு செய்து அவர் ஆய்வுக்கு பிறகு தலைவரோடு பேசி என்னென்ன முறைகளை நாம் அந்த பணிகளை ஆற்றலாம் என்பதை அவருடைய கருத்துக்களை அறிந்து சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் நாளை எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற மக்களால் எதிர்பார்க்கக்கூடிய ஆற்றல்மிகு வெற்றி தலைவர் அவருடைய உரையை காணுகிற போது எல்லோரும் மெய் செலுத்து போனார்கள். அங்கே இருக்கின்றவர் ஆர்ப்பரிக்கின்ற அந்த ஆர்ப்பரிப்பு என்பது விண்ணை முழக்கின்ற அளவிற்கு அந்த ஆர்ப்பரிப்பு அங்கே இருந்தது. வழிநெடுகளும் மக்கள் பார்க்கின்ற போது இனி எதிர்காலத்தில் தமிழகத்தை ஆளக்கூடிய ஆற்றலும் தொலைநோக்கு சிந்தனையும் மனிதநேயம் மிக்க ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி தளபதி தான் என்பதை நாட்டு மக்கள் எடுத்துச் சொல்கின்ற வகையிலே வழிநெடுகளும் மக்கள் வரவேற்பு தருகிற காட்சியை நாங்கள் கண்டோம். அம்மாவுடைய பிறந்த நாளில் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? இன்றைய நாள், இன்றைய தினத்தை பொறுத்தவரையிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியிலே எங்கள் பயணங்களை மேற்கொண்டோம். அம்மாவை பொறுத்தவரையிலும் ஒரு ஆற்றல்மிக்க தலைவியாக தமிழகத்திலே திகழ்ந்தார்கள். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிறந்த முறையிலே பெண்களுக்காக பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் ஒரு சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே மலரச் செய்தார்கள். சட்ட ஒழுங்கு இந்தியாவிற்கே தமிழகம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியது. ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கினார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இடஒதுக்கீட்டை பொறுத்தவரையிலும் 69 விழுக்காட்டை தமிழக சரித்திரத்தில் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டத்தில் உருவாக்கிய பெருமை அவருக்கு மட்டும்தான். இடஒதுக்கீடு என்பது எல்லா மக்களும் சமூக நீதி வேண்டும் என்ற முறையில் அதை நிறைவேற்றி காட்டி சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தையும் அன்றைய திராவிட கழகத்துடைய தலைவர் வீரமணி அவர்கள் வழங்கினார்கள். அவருடைய சிறந்த ஆளுமையை பொறுத்தவரையிலும் இந்தியாவை வியக்கத்தக்க அளவிற்கு அவர் ஆளுமை இருந்திருக்கிறது என்பதை நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்து இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியிலே நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறோம். வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழகத்தின் இரும்பு பெண்மணிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ்.